ஆண்டவன் எதையுமே சோதிச்சு பார்க்காமல் கொடுக்க மாட்டான். சோதிச்சு பார்க்கறதுனா என்ன? நம்மால் அதை வச்சு தாங்க முடியுமான்னு பார்த்துட்டு தான் உன்னை கொடுக்கணும். ஒரு 3 வயசு குழந்தை கிட்ட கொண்டு போய் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி தரமாட்டோம். அந்த பையனுக்கு முதல்ல சைக்கிள் ஓட்ட தெரியுதா, அவரால் பிரேக் போட முடியுமா, தெரிஞ்சுதான். 8 போட தெரிஞ்சா தான். இப்ப 10 பாக்கெட்ல போட்டா கொடுத்துட்றோம். அதனாலதான் பல பேர் 10 பேரை போட்டு தள்ளுறோம். அது வேற. அதனால சோதிச்சு பார்த்து தான் எதையும் கையில கொடுக்கணும். ஒரு 10 பவுன் நகையை எடுத்து 1.5 வயசு குழந்தை கழுத்துல போட்டு போடா கண்டு ரோட்டை விளையாடுன்னு சொல்ல மாட்டோம். அந்த பணத்தை, அந்த நகையோட அருமை குழந்தைக்கு தெரியுமா, அதை பத்திரமா பாதுகாத்துக்க தெரியுமா, அந்த வயசு வந்தா தான் கொடுப்போம். முறுக்க கொண்டு போய் 10 மாச குழந்தைக்கு தரமாட்டோம். பல்லு முளைச்சுடுத்தா அந்த பல்லால முறுக்க கடிக்க முடியுமா பார்த்துட்டு தான் கொடுப்போம். சாதாரண முறுக்குக்கும் மொச்சக்கொட்டைக்கும் கூட உனக்கு தகுதி இருக்கான்னு பாக்குன்னா, ஆனானப்பட்ட பரமசிவ இவளை மனைவியா ஏற்றுக்கொள்ளணும்னா ஆனானப்பட்ட இறைவியையே சோதிச்சு பார்த்து தான் ஏற்றுக்கொள்ளுவேன்னா, நமக்கு அவன் வைக்கிற சோதனை எந்த மூலை? பகவான சோதிக்கிறான, பார்வதியவே சோதிச்சவன். அப்ப